வணக்கம் மதுரை மக்களே. நான்வெஜ்ஜோட டேஸ்ட்லாம் வெஜ்ஜில் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? புதுசாக வெஜிடேரியன் டிஷ்ஷஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? பால் ஐட்டம்ஸே பிடிக்காதன்னா நல்லா பால் ஐட்டம் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் எல்லாமே நான் வெஜிடேரியனோட அல்டிமேட் டேஸ்ட்டில் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. நம்ம பிபி குளம் ரிலையன்ஸுக்கு ஆப்போசிட்டில் ஹவுஸ் ஆஃப் பன்னீர்னு ஒரு புது கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஆம்பியன்ஸுக்கு 100 out of 100, இவங்களோட சர்வீஸ்க்கு 100 out of 100. உண்மையிலே டாப் நாச்சுங்க. அவங்களோட டேபிளாக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு யூனிக்காகவும், ஃப்ரெண்ட்ஸோட போனோம்னா வெளியே உட்காந்து நல்ல ஃபோட்டோஷூட் எடுக்கிறதுக்கான ஸ்பேஸும், நல்ல லக்ஸரியான உட்கார்றதுக்கான சீட்டிங்ஸும் செம்மையாக இருக்குங்க. உண்மையிலே நாங்கள் ஆர்டர் பண்ண 2 டிஷ் கருவேப்பிள்ளை கறி தோசை, நான் வித் அப்பல்லோ பன்னீர். இந்த அப்பல்லோ பன்னீர் என்னடா, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் தான் பார்த்துருக்கோம், அப்பல்லோ பன்னீர் எப்படி தான் இருக்குன்னு ஆர்டர் பண்ணால் உண்மையிலே அதோட டேஸ்ட்லாம் நாக்கில் நிற்குதுங்க. அப்பா செம்ம டேஸ்ட். உண்மையிலே கருவேப்பிள்ளை பன்னீர் தோசையா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? எனக்கு ஹேர் ஃபால் இருக்குது, ஸோ கருவேப்பிலை நல்லது, அதை நினச்சி தான் நான் ஆர்டர் பார்த்தா அதில் உண்மையிலே கருவேப்பிலை அவ்வளோ போட்டிருந்தாங்கங்க. அதை பொடி பண்ணி போட விட்டி அதை சாப்பிடும்போது கருவேப்பிலை சாப்பிட்ற டேஸ்ட் உண்மையிலே எனக்கு தெரியலை. எவ்வளோ ஃபில்லிங்ஸ் வைக்கலான்றீங்க, அதோட குவான்டிட்டி அதிகமாக தோசையை சாப்பிட்றதா இதை சாப்பிட்றதா? ஐயோ உண்மையிலே சொல்லணும், ஒரு தோசை ஆர்டர் பண்ணாலும் வயிறு அவ்வளோ நிரம்பிருச்சுங்க. தென் நான் சொல்லணும்னா அவ்வளோ சாஃப்டாகவும், அவங்களோட அப்பல்லோ பன்னீர் வா சொன்ன மாதிரி நாக்கில் நிற்கிதுங்க. உங்களுக்கு இந்த ஸ்பாட்டுக்கு போய் ட்ரை பண்ணிவிட்டு அவங்களோட டெசர்ட் பாட் குல்ஃபி சாப்பிட்டுட்டு என்டப் பண்ணிங்கன்னா உண்மையிலே அந்த டே உங்களுக்கு அருமையான ஒரு டேங்க. போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆம்பியன்ஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுத்த ரிவ்யூவும் அங்கே இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ்க்கும் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ முழுசாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்ஸ். அன்டில் சைனிங் ஆஃப் ஃப்ரம் உங்களால் ஒருவன்.